MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல். வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆமா, ஒரு சுவாரஸ்யமான உரையாடலுக்கு நாங்க தயார். கண்டிப்பா. எப்போதுமே ஒரு விஷயத்தோட மேலோட்டமான தகவல்களை தாண்டி அதோட ஆழமான அர்த்தங்களை தேடி போற ஆர்வம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதிகப்படியான தகவல்களால சோர்வடையாம சுருக்கமாவும் தெளிவாவும் விஷயங்களை கத்துக்க நினைக்கிற உங்களுக்கான இடம்தான் அது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூலப்பொருள் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமா, MMI கத்தோலிக் மீடியா பிரசன்ஸ், அதாவது MMI கத்தோலிக் மீடியா பிரசன்ஸ் வழங்கி இருக்கிற நம்பிக்கை அறிக்கை அப்படிங்கிற ஒரு சின்ன உரை தான் அது. இதைத்தான் நாம இன்னைக்கு விரிவாக பிரிச்சு பார்க்க போறோம். பார்க்கலாம். இந்த உரையை மேலோட்டமா பாத்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளா மக்கள் மனப்பாடம் செஞ்சு திரும்ப திரும்ப சொல்ற ஒரு சாதாரண ஜப மாதிரி தோணலாம். ஆனா இதுல இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் உற்று நோக்கினா, ஒரு முழு பிரபஞ்சப்போட தோற்றம், மனித வரலாறு, மரணம், அப்புறம் மரணத்திற்கு பிந்தைய முடிவற்ற காலம்னு எல்லாத்தையும் இதுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் இதுல ஆச்சரியமே. ஒரு தத்துவவார்த்தமான உலக பார்வைய பாமர மக்களுக்கும் புரியும்படியா எவ்வளவு சுருக்கமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேர்த்தியா கொடுத்திருக்காங்க. இது வெறுமனே கடவுளை பத்தின அறிக்கை மட்டும் கிடையாது, மனித இருப்புக்கான அர்த்தத்தை விளக்குற ஒரு கால வரிசை வரைபடம்னே சொல்லலாம். அந்த வரைபடத்தோட முதல் வரியே ரொம்பவும் கம்பீரமா தொடங்குது. அதாவது, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, கடவுள் அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்கு இவங்க கொடுக்கிற அந்த ரெண்டு முரண்பாடான அடையாளங்கள் தான். படைப்பாளர் அப்புறம் தந்தை, இந்த ரெண்டையும் சொல்றீங்க. ஒரு பக்கம் அண்ட சராசரங்களையும் உருவாக்குன எல்லையற்ற படைப்பாளர், இன்னொரு பக்கம் ரொம்பவும் நெருக்கமான ஒரு தந்தை. இந்த ரெண்டு துருவங்களையும் ஒரே வரியில ஏன் இணைக்கணும்? அந்த முரண்பாடுதான் இந்த முழு அறிக்கையோட அடித்தளமே. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விண்ணகம் மண்ணகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான கேலக்சிகள், நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த சின்ன பூமி என எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் சக்தி நம்ம கண்முன் வருது. கண்டிப்பா, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் ஆற்றல் அது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு சக்தியை நினைச்சு மனிதர்களுக்கு ஒரு வித பயமோ இல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மையோ வர்றது இயற்கைதான். ஆனா தந்தை அப்படிங்கிற வார்த்தையை அதோட இணைப்பதன் மூலமா அந்த எல்லையற்ற அதிகாரத்தை ஒரு தனி மனிதனோட தினசரி வாழ்க்கையோட உணர்வுபூர்வமா பிணைச்சிடுறாங்க. அதாவது பிரபஞ்சத்தை இயக்குற அதே சக்தி உங்களை ஒரு தந்தை போல பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த முதல் வரி கொடுக்குதுன்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. பிரம்மாண்டத்தையும் நெருக்கத்தையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வர்ற அருமையான உத்தி இது. சரி, அந்த தந்தையிடமிருந்து அடுத்த வரி நேரடியாக மகனுக்கு நகருது. அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் அப்படின்னு வருது. இங்கே இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தப்படுற விதம் கொஞ்சம் கவனிக்கத்தக்கது. வெறும் ஒரு வரலாற்று நாயகராகவோ இல்ல ஒரு சிறந்த போதகராகவோ அவரை சுருக்காம ஒரே மகன் மற்றும் நம் ஆண்டவர் அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க. இதுல இந்த ஒரே அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால இருக்கிற அழுத்தம் என்னவா இருக்கும்? அந்த ஒரே அப்படிங்கிற வார்த்தை தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ நம்பிக்கையோட மைய அச்சு அப்படின்னு இந்த அறிக்கை காட்டுது. உலக வரலாற்றுல பாத்தீங்கன்னா பல இறைவாக்குனர்கள், ஞானிகள், வழிகாட்டிகள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த அறிக்கையின்படி அவர் அவங்களில் ஒருத்தர் கிடையாது. தந்தைக்கே உரித்தான அதே தெய்வீக தன்மையை கொண்ட ஈடு இணையற்ற ஒருத்தரா அவரை முன்னிறுத்துறாங்க இல்லையா? ஆமா, அதோட நம் ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆண்டவர் அப்படின்னா அதிகாரம் கொண்டவர், வழிநடத்துபவர் அப்படின்னு அர்த்தம். இது ஏதோ கடந்த காலத்துல வாழ்ந்த மறைந்த ஒருவரை குறிக்கிற சொல் கிடையாது. நிகழ்காலத்துல இந்த நிமிஷத்துல தங்களை ஆளுகை செய்யற ஒரு தலைவரை பத்தின பிரகடனம் இது. சரியா சொன்னீங்க. இத கேக்குற உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம். இப்படிப்பட்ட எல்லையற்ற அதிகாரமும் தெய்வீகத்தன்மையும் கொண்ட ஒருவர் எப்படி மனிதர்களோட வரலாற்றுக்குள்ள வர்றார்? அதுக்கு அடுத்த வரிகள்ல விடை இருக்கு. இவர் தூய ஆவியால் கருவாகி கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். இங்கதான் தெய்வத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒன்றோடொன்று மோதுது அல்லது இணையுது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாப்படுது. தூய ஆவி அப்படிங்கிற இயற்கையான விஷயமும் கன்னிமரியா அப்படிங்கிற ஒரு சாதாரண மனித பெண்ணும் ஒரே வரியில வர்றாங்க. தத்துவார்த்தமா பாத்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான நகர்வு. பல பண்டைய தொன்ம கதைகள்ல கடவுள்கள் மனிதர்களைப் போல வேடமிட்டு பூமிக்கு வருவாங்க, பிறகு மாயமா மறைஞ்சிருவாங்க. ஆனா இந்த அறிக்கை அப்படி சொல்லல.
ஒரு தெய்வீக சக்தி மனிதர்களோட உயிரியல் செயல்முறைக்குள்ளேயே தன்னை உட்படுத்தி இருக்குது அப்படிங்கறத இது பதிவு செய்யுது. கண்டிப்பா. விண்ணகத்தோட தூய ஆவியும் மண்ணகத்தோட மரியாவும் இணையற அந்த புள்ளி விண்ணகமும் மண்ணகமும் ஒன்றிணையற இடமாவே பார்க்கப்படுது. எல்லையற்றவர் ஒரு குறிப்பிட்ட காலம், இடம், அப்புறம் உடலுக்குள்ள தன்னை சுருக்கிக்கிற நிகழ்வு இது. அந்த குறிப்பிட்ட காலம் மற்றும் இடம் அப்படிங்கிற விஷயம் அடுத்த வரியில இன்னும் துல்லியமாகுது. எனக்கு பிடிச்சா ஆனா என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச இடம் இதுதான். எந்த இடம்? பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு அப்படிங்கிற வரி. ஒரு ஆன்மீக நம்பிக்கையை பேசுற அறிக்கையில எதற்காக ஒரு சாதாரண ரோமானிய ஆளுநரோட பேர் வரணும்? பொந்திய பிலாத்து ஒன்னும் ஒரு புனிதரோ இல்ல ஆன்மீக வழிகாட்டியோ இல்லையே. அதுதான் இந்த உரையாடலோட மிகப்பெரிய பலமே. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல அப்படின்னு தொடங்குற கற்பனை கதையா இது மாறிடக்கூடாது அப்படிங்கறதுல இந்த அறிக்கையை உருவாக்குனவங்க மிக தெளிவா இருந்திருக்காங்க. பொந்தியோ பிலாத்து அப்படிங்கிறவரு வரலாற்றுல வாழ்ந்த ஒரு நபர், ஒரு ரோம பேரரசோட அதிகாரி. ஆமா, அவர் பேரை இங்க குறிப்பிடுவதன் மூலமா நாங்க ஏதோ மேகங்களுக்கு பின்னால் நடக்கிற கற்பனை நிகழ்வை பற்றி பேசல. மனிதர்கள் வாழும் இதே பூமியில ரோமானியர்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட அரசியல் மற்றும் சட்ட அமைப்பின் கீழ் இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு அவங்க ஆணித்தரமா பதிவு செய்யறாங்க. ஆன்மீகத்தை எந்தவித சமரசமும் இல்லாம யதார்த்த வரலாற்றோடு பிணைக்கிற இடம் இது. அந்த யதார்த்தம் எந்த அளவுக்கு கடினமானது அப்படிங்கறத அடுத்த வரிகள் எந்தவித பூச்சிவேலையும் இல்லாம பட்டவர்த்தனமா சொல்லுது. சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். இந்த வரிகளை வாசிக்கும் போது எந்த ஒரு அலங்காரமான வார்த்தைகளும் இல்ல அப்படிங்கறத நீங்க கவனிக்கலாம். உண்மைதான். ஒரு தெய்வீகத்தன்மை கொண்ட நபர் மனிதர்களால் அனுபவிக்கக்கூடிய ஆகப்பெரிய அவமானத்தையும் வலியையும் இறுதியில மரணத்தையும் சந்திக்கிறார். அதை எந்த இடத்திலையும் மூடி மறைக்கவோ அவர் கடவுள் அப்படிங்கறதால அவருக்கு வழி தெரியல அப்படின்னும் இந்த அறிக்கை சொல்ல முற்படவே இல்லை. இந்த நேர்மைதான் இந்த உரைய வலிமையாக்குது. முதல் வரியில அல்லவல்ல தந்தை அப்படின்னும் ஒரே மகன் அப்படின்னும் உச்சபட்ச அதிகாரத்துல இருந்த ஒருவரை இந்த வரிகள் மனித வாழ்வோட மிக கீழான இருளான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அவர் வலிய மட்டும் இல்ல, மரணத்தோட முழுமையான இருளையும் எதிர்கொண்டார் அப்படிங்கறத அந்த அடக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தையை உறுதிப்படுத்துது. மனிதனா பிறந்தா மரணம் அப்படிங்கிற யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கறத அந்த தெய்வீக இருப்பும் ஏத்துக்கிட்டதா இது சித்தரிக்குது. மனித மரணம் சரி, ஆனா அதை தாண்டி இந்த அறிக்கை இன்னும் ஆழத்திற்கு போகுது. பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற வரிகள் வருது. மரணம், அடக்கம் அப்படிங்கறத தாண்டி இந்த பாதாளம் அப்படிங்கிறது என்ன? மரணத்தோட உச்சக்கட்ட இருள் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கலாமா? அப்படிப்பட்ட அதல பாதாளத்திற்கு சென்று விட்டு அங்கிருந்து மீண்டும் உயிர்த்து எழுவது அப்படிங்கிறது ஒரு திரைப்படத்தோட மிகச்சிறந்த திருப்புமுனை மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் தத்துவார்த்தமான திருப்புமுனைதான். பாதாளத்தில் இறங்கி அப்படிங்கிறது அவர் மரணத்தை ஏதோ மேலோட்டமா தொட்டுட்டு வரல, மரணத்தோட ஆணி வேர் வர அதோட மிக கீழான ஆழம் வரை சென்று அதை முழுமையா அனுபவித்தார் அப்படிங்கிறது குறிக்குது. இருளோட முழு பரிமாணத்தையும் சந்திச்ச பிறகு அங்கிருந்து இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையோட மையக்கரு. சரியா சொன்னீங்க. மரணம் அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு கமா மட்டும்தான் அப்படிங்கறத இந்த வரிகள் ஆணித்தரமா நிறுவுது. இதுவரையிலான மனித வரலாற்றோட மிகப்பெரிய அச்சமான மரணத்தை இந்த உயிர்த்தெழுதல் வென்று விடுகிறது அப்படின்னு இந்த அறிக்கை கூறுது. அந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு பயணம் மீண்டும் மேல் நோக்கி போகுது. விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு உரை சொல்லுது. பூமியில மனிதனா வந்து வலிகளை அனுபவிச்சு மரணத்தை வென்றவர் இப்போ மீண்டும் தன்னுடைய சொந்த இடத்திற்கே, அதாவது விண்ணகத்திற்கே திரும்புறார். அதிலும் கடவுளின் வலப்பக்கம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்றாங்களே, அதோட முக்கியத்துவம் என்ன? எல்லா பண்டைய கலாச்சாரங்கள்லயும் அரசனுக்கு வலப்பக்கம் அப்படிங்கிறது அதிகாரத்தோட, நீதியோட, அப்புறம் கௌரவத்தோட உச்சகட்ட அடையாளமா கருதப்பட்டுச்சு. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன அது? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் வேறு, இப்போ திரும்பிச் செல்பவர் வேறு. ஆம், இப்போ அவர் மனிதர்களோட வலிகள், துரோகங்கள், மரணம் என எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒருவரா திரும்பி செல்றார். ஓ, மனித அனுபவங்களை முழுமையா சுமந்துகிட்டு அந்த மாபெரும் அதிகார இருக்கையில் அவர் அமர்வதா இந்த அறிக்கை உருவகப்படுத்ததா? கண்டிப்பா. அந்த அதிகாரம் சும்மா இருப்பதற்காக இல்லை அப்படிங்கறத அடுத்த வரி மிக தெளிவா சொல்லிடுது. அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார்.
இதுவரையில கடந்த காலத்தை பத்தியும் நிகழ்காலத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்த உரை இப்போ எதிர்காலத்தை நோக்கி திரும்புறது. அதுவும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான ஒரு தீர்ப்பு நாள் பத்தி பேசுது. இந்த இடத்துல தான் உலகத்தோட நீதி அமைப்புக்கும் இந்த அறிக்கை சொல்லும் ஆன்மீக நீதி அமைப்புக்குமான வேறுபாடு வருது. மனித வரலாற்றுல பொந்தியு பிலாத்து போன்ற அதிகாரிகளோட தவறான தீர்ப்புகளை பார்த்தோம். ஆனா இறுதி தீர்ப்பை வழங்கப் போவது யார்? மனிதர்களோட வழிகளையும் நிராகரிப்புகளையும் நேரில் அனுபவிச்ச ஒருவரே இறுதி நீதிபதியா வருவார் அப்படிங்கிறது இந்த நம்பிக்கையை பின்பற்றுவர்களுக்கு ஒரு பெரிய மனநிம்மதியை தரக்கூடியது. நீதி அப்படிங்கிறது வெறும் சட்டத்தின் அடிப்படையில் இல்லாம மனிதனை முழுமையா புரிஞ்சுகிட்ட ஒருவரால் வழங்கப்படும் அப்படிங்கறத இது உணர்த்துது. ஆமா, இதுவரை தந்தை மற்றும் மகனை பத்தின ஒரு நீண்ட பயணத்தை பார்த்தோம். இப்போ இந்த அறிக்கை திடீர்னு தன்னோட கோணத்தை மாற்றுது. தூய ஆவியாரே நம்புகின்றேன் அப்படின்னு அடுத்த பகுதி தொடங்குது. ஆரம்பத்துல இயேசுவோட பிறப்பின் போது ஒரு துணையா அல்லது இயற்கை நிகழ்வா வந்த தூய ஆவி இப்போ முழுமையா தனித்து நின்று நம்பிக்கையோட ஒரு மையமா மாறுது. இந்த மாற்றம் ஏன் நிகழுது? இந்த அறிக்கை ஒரு நேர்த்தியான முக்கோண அமைப்பை கொண்டிருக்கிறத இங்க நம்ம கவனிக்கலாம். தந்தை பிரபஞ்சத்தை படைக்கிறார், மகன் மனித குலத்தை மீட்கிறார். சரி, அதன் பிறகு என்ன? மனித வரலாற்றுல இப்போ இந்த நொடியில என்ன நடக்குது? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதுதான் தூய ஆவி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இது கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் கிடையாது. நிகழ்காலத்துல மனிதர்களோட தங்கி அவங்கள தொடர்ந்து இயக்கும் வழிநடத்தும் ஒரு தெய்வீக ஆற்றலா தூய ஆவி இங்க முன்வைக்கப்படுது. இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாட்டு குறிக்குது. அந்த தொடர்ச்சியான செயல்பாடு எப்படி நடைமுறையில வேலை செய்யுது அப்படிங்கறத அடுத்த வரிகள் விவரிக்குது. புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன், அப்புறம் புனிதர்களின் உறவொன்றிப்பை நம்புகின்றேன். இதுவரை கடவுள், இயேசு, தூய ஆவி அப்படின்னு ஒரு தனி மனிதன் தனக்கும் இறைவனுக்குமான ஒரு செங்குத்தான உறவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ கிடைமட்டமா தன்னை சுற்றியுள்ள மனிதர்களுடனான உறவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இந்த சமூக பரிமாணம் ரொம்பவும் அழகானது. இந்த இடத்துல திரு அவை, அதாவது சர்ச் அப்படிங்கிற வார்த்தைய வெறும் செங்கல் சிமெண்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமா பார்க்க கூடாது. அது ஒரு மக்கள் கூட்டம். இதைவிட முக்கியமானது அந்த புனிதர்களின் உறவொன்றிப்பு அப்படிங்கிற கருத்தாக்கம். புனிதர்களின் உறவொன்றிப்பு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத நீங்க ஒரு மாபெரும் சமூக வலைத்தளமா அல்லது முடிவே இல்லாத ஒரு குடும்ப மரமா கற்பனை செஞ்சு பாருங்க. பொதுவா மனித உலகத்துல மரணம் அப்படிங்கிறது நம்ம இந்த நெட்வொர்க்ல இருந்து நிரந்தரமா லாக் அவுட் செஞ்சிடும். ஆனா இந்த அறிக்கையின்படி மரணத்தால் இந்த இணைப்பை துண்டிக்க முடியாது. அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து இறந்த புனிதர்களா இருந்தாலும் சரி, இப்போ பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பவர்களா இருந்தாலும் சரி, அனைவருமே ஒரே ஆன்மீக வலைப்பின்னல்ல இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. காலத்தையும் மரணத்தையும் தாண்டிய ஒரு சமூக உறவு இது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை நீங்க விளக்கிய விதம் ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த மாபெரும் ஆன்மீக சமூகத்தோட ஒரு பகுதியா இருக்கிற ஒரு தனி மனிதனுக்கு இறுதியா என்னதான் கிடைக்குது? அதுக்கான பதிலோட தான் இந்த உரை நிறைவடையுது. பாவ மன்னிப்பை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன், நிலைவாழ்வை நம்புகின்றேன். இந்த இறுதி பகுதி இத வாசிக்கிற உங்களுக்கும் சரி, ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் கொடுக்கப்படுற ஒரு நேரடி வாக்குறுதி போல இருக்கு. ஆமா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட தோற்றத்திலிருந்து தொடங்கின ஒரு மாபெரும் கதை இப்போ ஒரு தனிமனிதனோட அக வாழ்க்கைக்குள்ள வந்து முடியுது. பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது கடந்த காலத்துல செய்த தவறுகளோட சுமைகள்ல இருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் முழுமையான விடுதலை. அடுத்து உடலின் உயிர்ப்பு. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. ஆன்மா மட்டும் தப்பிட்டு செல்லும் அப்படின்னு சொல்லாம, இந்த மனித உடல், அதோட அடையாளங்கள் ஏதோ ஒரு வகையில மீட்கப்படும் அப்படின்னு உடல் ரீதியான யதார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இறுதியா நிலைவாழ்வு, எல்லையற்ற முடிவில்லாத ஒரு எதிர்காலம். இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனோட ஆகப்பெரிய தேடலாவும் ஆசையாவும் இருக்க முடியும். பிரபஞ்ச அளவிலான ஒரு படைப்புல தொடங்கி ஒரு தனி மனிதனோட பாவ மன்னிப்பு அப்புறம் முடிவற்ற நிலைவாழ்வுல வந்து நிற்பது உண்மையிலே ஒரு முழுமையான சுழற்சி தான். இறுதியில ஆமென் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு அறிக்கை நிறைவடையுது. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு பெரிய உறுதிப்பாடு இருக்கு. இவை அனைத்தையும் நான் என் முழு மனதோடு ஏத்துக்கிறேன், இதுவே என் உலகப் பார்வை அப்படின்னு கையெழுத்திடுவதற்கு சமமான ஒரு முத்திரை தான் இந்த ஆமென். கண்டிப்பா. இந்த சிறப்பான மூலப்பொருளை நமக்கு வழங்கிய MMI கேத்தலிக் மீடியா பிரசன்ஸ் அமைப்பிற்கு இந்த இடத்துல நாம் நன்றி சொல்லணும். எவ்வளவு பிரம்மாண்டமான பயணம் இது! விண்ணகம், மண்ணகம், மீயற்கை பிறப்பு, வரலாற்று பின்னணியில மனிதர்களோட ஒரு வாழ்க்கை, வலிகள் நிறைந்த மரணம், அதை தகர்த்தெறிந்த உயிர்ப்பு, மீண்டும் விண்ணேற்பு, மனிதர்களுக்கான இறுதி தீர்ப்பு, வழிநடத்தும் தூய ஆவி, காலத்தை தாண்டிய ஒரு சமூகம்,
அப்புறம் இறுதியா ஒரு தனி மனிதனுக்கான பாவ மன்னிப்பு மற்றும் நிலைவாழ்வு. வெறும் ஒரு சில வரிகள்ல எந்த விதமான குழப்பமும் இல்லாம இவ்வளோ அடர்த்தியான ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்கினாங்க அப்படின்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நூற்றாண்டுகளா பட்டை தீட்டப்பட்ட வார்த்தைகள் இவை. எந்த ஒரு வார்த்தையும் இங்கு வீணடிக்கப்படல. ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னால் பல 100 வருட தத்துவார்த்த விவாதங்கள் இருக்கு. அதனாலதான் இது வெறும் மதச்சடங்குக்கான உரை அப்படிங்கறத தாண்டி மனித இருப்பின் அர்த்தத்தை விளக்குற ஒரு சக்தி வாய்ந்த ஆவணமா இன்றும் நிக்குது. இந்த உரையை கடந்து செல்ற ஒவ்வொரு முறையும் அதோட வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள ஆழமான அர்த்தங்களையும் வரலாற்று பின்னணிகளையும் இனி நீங்க சற்று மாற்று கோணத்துல பாப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அன்றாடம் பயன்படுத்தும் வார்த்தைகளா இருந்தாலும் அதை சற்று நிறுத்தி ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது கிடைக்கிற தெளிவு ரொம்ப அலாதியானது. இதை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு புதிய கோணத்தை உங்கள் சிந்தனைக்கு விட்டுச் செல்ல விரும்புறேன். நாம் இன்று வாழும் காலகட்டத்தை நினைச்சு பாருங்க. நம்முடைய சமூக வலைத்தள பக்கங்கள் ஒவ்வொரு நொடியும் புதிய செய்திகளால் மாறிக்கிட்டே இருக்கு. நம்முடைய கருத்துக்களும் நம்பிக்கைகளும் கூட ஒவ்வொரு நாளும் புதிய தகவல்களின் அடிப்படையில மாறிக்கிட்டே இருக்கு. சுருக்கமா சொன்னா நிலையற்ற தன்மைதான் இன்றைய நவீன உலகத்தோட ஒரே அடையாளம். சரியா சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல 1000 வருடங்களுக்கும் மேலாக ஒரு வார்த்தை கூட மாறாமல் இருக்கும் இந்த 100 வார்த்தைகள் கொண்ட ஒரு அறிக்கையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் அசைக்க முடியாத அடித்தளமா பற்றிக்கொள்வது அப்படிங்கிறது எதை குறிக்குது? இப்படிப்பட்ட ஒரு மாறாத உறுதியான பிடிமானம் என்பது நவீன யுகத்தின் இந்த தகவல் குழப்பங்களிலிருந்து நம்மை சிறைப்படுத்துதா அல்லது உண்மையிலேயே அதுதான் நமக்கு ஒரு பெரும் விடுதலையை கொடுக்குதா? இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மிகச் சிறந்த கேள்வி. எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு உலகத்துல எதுவுமே மாறாத ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது சிந்தனைக்குரிய ஒரு முரண்பாடுதான். இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய நமது அலசலை நிறைவு செய்வோம். உங்களுடைய நேரத்திற்கும் எங்களோடு இணைந்து இந்த பயணத்துல பங்கேற்றதற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம். நன்றி.